பார்க்க அழகா இருக்குன்னு கட்டிடாதீங்க, அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணியே வாழ்க்கை போயிடும். கரெக்ட் ப்ரோ, என் லைஃபும் அப்படிதான் ஆகி போயிடுச்சு. நீங்க எதை சொல்றீங்க? வேற யார், என் ஒய்ஃபை தான். நான் வீடு கட்டுறத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓ அதுவா, சரி ரைட்டு, சொல்லுங்க கேட்போம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே மேட் டைல்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கிளாசி டைல்ஸ் பார்க்க அழகா இருக்கும், ஆனா கிரிப் தராது, ஸ்கிராச்சஸ் எடுக்கும், ஸ்ட்ரெயின்ஸும் அதிகமா தெரியும். செகண்ட், வெதர் ப்ரூஃப் எக்ஸ்டீரியர் பெயிண்ட். சீப்பான பெயிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவே 2 to 3 வருஷத்துல உறிஞ்சு வந்துடும். அதுவே வெதர் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா ரீபெயிண்ட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. தேர்ட், அலுமினியம் ஆர் யூபிவிசி விண்டோஸ். நார்மல் விண்டோஸ்ல எப்பயுமே மெயின்டெனன்ஸ் அதிகமா தான் இருக்கும். அதுவே அலுமினியம் ஆர் யூபிவிசி விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டஸ்ட் இருக்காது, தேவையில்லாம ரீபெயிண்ட் பண்ணணும்னு அவசியமும் இருக்காது. ஃபோர்த், சிம்பிள் எலிவேஷன் டிசைன். வீட்டோட எலிவேஷன்ல நிறைய பேட்டர்ன்ஸ் அண்ட் பேனல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது டஸ்ட்டை உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சிம்பிளா எலிவேஷன் பண்ணி பாருங்க, அது டஸ்ட்டும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணாது, ஈஸியாவும் மெயின்டைன் பண்ணிடலாம். லாஸ்டா, குட் குவாலிட்டி பிளம்பிங் அண்ட் ஃபிட்டிங்ஸ். நம்ம வீட்ல ஒரு தடவை லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா போதும், அது நிக்கவே நிக்காது, காலம் ஃபுல்லா நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இனிஷியலாவே நல்ல குவாலிட்டியா லீக்கேஜ் ஆகாததா பார்த்து போடும். இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணாலே போதும், உங்க வீட்டுக்கு ஈஸியா மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம். ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, வைப் மெயின்டெனன்ஸ், அது நான் மட்டும் இல்ல, யாராலையும் டிப்ஸ் சொல்ல முடியாது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க.